Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Praise you, Jesus. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Thank you, Jesus. என்று கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் போவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம ஒரு மனதோடு நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah. Oh Jesus, glory, 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 glory. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen, 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 amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. எங்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen, 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 amen. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. இந்த வேளையில உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மதில்கள் உமக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே. எங்களை இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய திருப்பாதத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த வேளையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த சமயங்களை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகுமே. கர்த்தாவே, இந்த வேளையில எங்கள் உள்ளத்தில அநேக ஏக்கங்கள், விருப்பங்கள் உண்டு. அநேக எங்கள் பாதைகளில் அநேக தடைகள் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் தரிசிக்க கூடாதபடி எங்கள் கண்களை மறைக்கிற காரியங்கள் உண்டு. எங்கள் இருதயத்தை விலகி போக பண்ணுகிற ஆண்டவரே விஷயங்கள் உண்டு. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பாவங்களை, எங்கள் குறைகளை இந்த வேளையில அறிக்கையிடுகிறோம். இயேசுவே, குறையுள்ளவர்கள். கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்து இந்த வேளையில உம்முடைய கிருபையினால் எங்களை சந்தித்து எங்களை தேற்றி கர்த்தர் இந்த வேளையில நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. 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 Praise you, praise you, praise you. Glory, 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 glory. நன்றி பிதாவே, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Jesus. Thank you, Lord. Hallelujah. அந்த பாடலை கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். Thank you, Jesus. உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hosanna, Alleluia. Hosanna, Alleluia. Hosanna, Alleluia. Hosanna. Praise the Lord. Hallelujah. யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசானா, அல்லேலூயா, ஹோசானா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீ. யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர். வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா,
ஹோசன்னா உம் நாமம் வாழ்க ராஜா, விண் தந்தையே உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. ஹalleluya. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you, Jesus. Thank you, Holy Spirit. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை நாம் வாழ்த்த வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் blessed be your name என்று சொல்வார்கள். அல்லது கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிடப்படத்தக்கது, அவருடைய நாமம் ஸ்தோத்தரிடப்படுவதாக என்று அர்த்தமாகிறது. ஹல்லேலூயா. Glory to God. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவர். அவருடைய நாமம் ஸ்தோத்திரிடப்படத்தக்கது. அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிட கடவோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Glory to God. இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். Thank you, Jesus. ஒரு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம். அதனுடைய முதல் 7 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் 95வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். Psalm 95, 1-7. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. ஒரு அழகான, ஒரு வல்லமையான ஒரு சங்கீதம். Amen. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகங்கள் என்பது நம்மளுடைய பக்தி விருத்திக்கு மிகவும் ஏதுவான ஒரு புஸ்தகம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி அவன் விசுவாசத்தில் புதிதாய் கடந்து வந்திருக்கிறான் என்றால், அல்லது அவன் அநேக நாட்களாய் விசுவாசியாய் இருந்தாலும் அவன் பக்தி விருத்தி அடையவில்லை என்கிற போது, அவன் பக்தியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற போது, அவனுக்கு அனுகூலமாக, அவனுக்கு உதவி செய்கிறதாக, அவனை ஆவியில பக்தி விருத்தி அடைய செய்கிற ஒரு புஸ்தகங்களாகத்தான் சங்கீதங்களின் புஸ்தகங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதுல ஆராதனை உண்டு, ஸ்தோத்திர பலிகள் உண்டு, சத்தியங்களும் உண்டு, தீர்க்க தரிசனங்களும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகளும் கருத்துக்களும் உண்டு. இப்படி பல புதையல்களை, பொக்கிஷங்களை உடையதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம். வேத புஸ்தகங்கள் ஒன்றுக்கு ஒன்று சலித்தவைகளோ குறைவானவைகளோ அல்ல. ஆனாலும் ஏன் சங்கீதங்களின் புஸ்தகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு என்றால், அது ஒரு விசுவாசியை மிகவும் எளிமையான முறையில அவன் பெரிதாக அவன் இன்னமும் கர்த்தருக்குள்ளே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டாய் இருந்தாலும் அவனுக்கு சுலபமாக எளிமையான முறையில அவனுடைய ஆவியை கர்த்தருடைய ஆவியோடு ஒருமுகப்படுத்துகிற ஒரு தன்மை உள்ளதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப சில சமயங்களில பக்தியாய் இருக்க வேண்டும் என்பது மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு தாகம், ஒரு 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 பிரயாசம். கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதெல்லாம் எதுல இருந்து பண்ணுகிறோம்? எந்த உணர்வுல இருந்து நாம் பண்ணுகிறோம் என்றால்,
ஒரு பக்தி விருத்தியோடு, ஒரு பக்தியுள்ள ஒரு உணர்வுகளோடு தான் நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம், அவரிடத்துல பணிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற பக்தி அற்று போகும்படிக்கு உலகத்துல பலவிதமான கிரியைகளும் பலவிதமான அந்தகார வல்லமைகளும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனமே கூட வழுவி போகக்கூடிய தன்மை உள்ளதுதான். நம்மளுடைய புத்தியே கூட பின்மாற்றமாய் போக கூடிய தன்மை உள்ளதுதான். அல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பக்தி உள்ள உணர்வுகளை நாம் காத்துக்கொள்வது, அதை விருத்தியடைய செய்வது இந்த நாட்களில் நமக்கு மிகவும் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. வேதத்தை அறிந்து கொள்ளுகிறோம், கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறோம், சபைக்கு போய் வருகிறோம், ஆராதனைகளிலே பங்கு கொள்ளுகிறோம், வசனங்களை கூட நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இப்படி பல காரியங்களை செய்து வருகிறோம். ஒருவருக்கொருவர் சாட்சி பரிமாறிக்கொள்ளுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு பக்தி உள்ள உணர்வில இருந்து எழும்பி வர வேண்டியவைகள். ஆனால் உள்ள போய் பார்த்தா நம்மையே நாம் நிதானித்து அறிந்துகிற போது ஒரு பக்தி குறைவு நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்திலே நாம் கடந்து வருகிற அலுவல் காரணமாகவோ, அல்லது நமக்கு வாழ்க்கையில உண்டாய் கொண்டிருக்கிற பரிணாம மாற்றங்களின் காரணமாகவோ, அல்லது லௌகீக கிரியைகளினாலேயோ, மாம்சத்தின் கிரியைகளினாலேயோ, பிசாசின் வல்லமைகளினாலேயோ, எதினாலே என்று தெரியாது. இது இன்றைக்கும் புரியாத ஒரு புதிராகத்தான் நமக்குள்ளே அது காணப்படுகிறது. ஆமென். அதனால தான் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தேவன் அடிக்கடி கேட்கிற ஒரு காரியம், இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீ சுற்றித் திரிவாய்? கீலியோத்திலே என்னுடைய ஜனம் சுகமாகும்படிக்கு தைலம் இல்லையா, பிசின் தைலம் இல்லையா என்று கொடுக்கப்பட்டது. Praise the Lord. Hallelujah. அப்படி சுகமாகும்படி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தைலம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் இருக்கிறது. அந்த வசனத்தை சரியா நான் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனா அப்படி கர்த்தர் நிறைய நமக்கு அவகாசமாய் வைத்திருக்கிற போதிலும் நமக்குள்ளே பக்தி என்பது ஒரு தடுமாற்றத்தோடு காணப்படுகிறது. அப்பப்ப நமக்கு உண்டாகிற எரிச்சல்கள் காரணமாக, அப்பப்ப நமக்கு உண்டாகிற மூட் ஸ்விங்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இப்படி நாம காரணம் தேடுறோமா, இல்ல உண்மையிலேயே அந்த காரணம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனா எப்படியோ அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, பக்தி விருத்தி அடைகிறது இல்ல, நமக்குள்ளே பக்தி உணர்வுகள் இல்லை, தேவ பக்திக்குரிய மனநிலையில நாம் மிகவும் மிகவும் குறைவு அடைந்து கொண்டே போகிறோம். இது எங்க போய் விடும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போதைக்கு ஓடுது, ஆனா இது எங்க போய் நம்மளை விடும்? ஆமென். சிறு வயதுல இருந்தே பக்தியாய் வளர்ந்தவர்களும் உண்டு. ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே சிறு வயது முதற்கொண்டே ஒரு பக்தியின் உணர்வு கர்த்தர் எனக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. அதை விருத்தியடைய செய்வதிலே நான் மிகவும் தோல்வியுற்றவனாய் காணப்படுகிறேன். ஆனாலும் அது விருத்தி அடைய வேண்டும் என்கிற விருப்பம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் அதை சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களினாலே ஒரு பக்தியின் உணர்வு உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது விசேஷமாக சாட்சியாய் சொல்லணும்னா, என்னுடைய அம்மா மூலமாக சிறு வயதில இருந்தே அவர்கள் மூலமாக தேவ பக்தியானது ஒரு சாட்சியாய் அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. அவர்களும் அவர்களுடைய தாயை குறித்தும் சாட்சியாய் அநேக வேளைகளிலே பகிர்ந்து கொண்டது உண்டு. அவர்களும் பக்தி உள்ளவர்களாய் எப்படி அவர்கள் வாழ்ந்து எங்க அம்மானுடைய அம்மா மரித்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆமென். பாரம்பரிய திருச்சபையில வளர்ந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தரை தொழுது கொள்வதிலும் கர்த்தரை நேசிப்பதிலும் அவரிடத்துல வெளிப்படுத்துகிற அந்த பலிகளை எல்லாம் பக்தி உணர்வுகளிலே அவர்கள் காண்பித்து வந்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. Amen. விசுவாசம், நம்பிக்கை, இவைகள் எல்லாம் அதற்கு மேல அதனாலே ஏற்படுகிறது தான். கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் எனக்கு முன்பாக ஒரு சாட்சி இருந்ததினாலேயோ, கர்த்தரே கிருபையினாலே பக்தி உணர்வை வைத்திருந்ததினாலே சிறு வயதில இருந்தே அது காணப்பட்டது.
அதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனாலும் கூட அது விருத்தி அடைவதில், அதை பெருக்கிக் கொள்வதில் மிகவும் குறைவுள்ளவனாகத்தான் காணப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அதுவும் இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற போது நம்மளுடைய பக்தி உணர்வுகள் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது சொல்லி முடியாது. ஆமென். அப்ப நமக்குள்ள சிறு வயதுல இருந்தே சிலருக்கு ஒரு பக்தி, தேவன் மேல ஒரு பக்தி உணர்வு இருக்கும். சிலருக்கு அது இருக்காது. ஆனாலும் சுவிசேஷ வசனங்கள் கடந்து வந்து விட்ட பிறகு தேவ வார்த்தைகள் அவர்களை தொடுகிற போதெல்லாம் தனிப்பட்ட முறையில கர்த்தருடைய சத்தம் அவர்களுடைய இருதயத்தை தொடுகிற வேளைகளில் எல்லாம், தேவ பிரசனத்தை அவர்கள் உணர்கிற வேளைகளில் எல்லாம் அந்த பக்தியின் உணர்வு என்பது பெருகுகிறதாக, அது விருத்தி அடைகிறதாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை நிறைய வசனங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படியே பழகி வந்ததினாலேயும் நம்ம அடிக்கடி ஆராதனையில சபைக்கு போய் வருகிறதுல, பாடுகிறதுல, வேத வசனங்கள் வாசிக்கிறதுல ஒரு பழக்க வழக்கத்தின் காரணமாக மாத்திரம் நம்ம இயங்கிக் கொண்டு இருப்போமே. ஆனால் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. அது ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு காரியம்தான். நமக்குள்ள ஒரு பக்தி உணர்வு இருக்கிறதா என்று நம்ம எண்ணி பார்க்கணும். பாருங்க, பாரம்பரியமா நான் இருந்த காலங்களில பக்தி உணர்வு வந்தபோது நான் என்ன செய்தேன், எனக்கு என்ன செய்வதென்று தெரியாது. அப்ப பக்தி உள்ளவர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தா, மெழுகுவத்தி ஏத்துவாங்க, ஒரு ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்குவாங்க, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. இல்லைன்னா எங்கேயாவது இப்ப அந்த பக்தி உணர்வு வர்றது ஞாபகப்படுத்துறது மாதிரி அங்கங்க எழுதி வைத்துக் கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா சில பாரம்பரிய ஜபங்களை திரும்ப திரும்ப சொல்லி வருவாங்க. இப்படி எல்லாம் நிறைய முறைமைகளை பாரம்பரியமாக நம்ம வளர்ந்த விதங்களினாலே நம்ம அதை கடைபிடித்து வருவோம். ஆமென். ஆனால் பக்தி இருக்கு, அதை எப்படி வெளிப்படுத்தணும், அதுல எப்படி வளரணும்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு தான் வேதத்துல சரியா இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் முழுக்க பக்தி விருத்திக்கு ஏதுவானதுதான். ஆனாலும் கூட அநேகராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சங்கீதங்களின் புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிற போது அதுல ஒரு பெரிய வித்தியாசம், பக்தி உணர்வுகள்ல ஒரு பெரிய வித்தியாசம் வருகிறதை அநேகர் சாட்சிகளாய் சொல்ல இருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இப்போ ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில சில சமயங்களில அந்த பக்தி விருத்தி அடையாமலோ அல்லது இருக்கிற பக்தியும் தடுமாற்றத்துல போயிட்டாலோ நம்ம என்ன செய்யணும்? மெழுகுவத்தி ஏற்ற வேண்டியதில்லை, கோவில் குளம்னு அலைய தேவையில்லை, அப்படி என்ன செய்வதுனே தெரியாம சுற்றி தெரிய வேண்டியதில்லை. நமக்கு என்ன இருக்கு? வேதாகமும், பரிசுத்த வேதாகமும் இருக்கு. அதை திறந்து சங்கீதங்களின் புஸ்தகங்கள்ல ஏதாவது ஒரு சில வரிகளையோ ஒரு சில வசனங்களையோ நம்ம வாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் அதை மனதிலே நிறுத்தி தேவ சமூகத்துல காத்திருந்தால் போதும். நமக்குள்ளே பக்தி விருத்தி அடையும். அதோடு மாத்திரம் அல்ல, தேவ பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தருக்கு நமக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கும் நடுவுல ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. அது போலதான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 95 நம்ம வாசித்ததுபடி கர்த்தரை கம்பீரமாய் பாடி பாருங்க, எதற்கு நேராய் சங்கீதம் தூண்டுகிறது? பக்தி விருத்தியின் உணர்வுகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. கூடவே நமக்குள்ள அதை வெளிப்படுத்தவும் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப எப்படி கர்த்தரை பாடணுமா? அழகா பாடணும்னு வசனம் சொல்லல, ராகமா பாடணும்னு சொல்லல. அதெல்லாம் சேர்ந்து பாடுனா ரொம்ப நல்லதுதான். ஆனா அதுல முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை கம்பீரமாய் பாடி. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடி. நமக்குள்ள அப்படி ஒரு கம்பீரம், ரட்சிப்பின் கம்பீரம் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னை பிரித்தெடுத்தார், அவர் என்னை நீதிமானாக்கியும் இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிறவர் என் சமீபத்தில் இருக்கையில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஒரு வசனம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கே தன்னால என்ன உண்டாகும்? ஒரு கம்பீரம் உண்டாகும். அந்த ஒரு கம்பீரத்தோட தான் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு? கம்பீரமாய் பாடி.
நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். அப்ப பக்தி வந்த உடனேயே முதல்ல நம்மை கர்த்தர் அவரை நோக்கி ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை போற்றி துதித்து பாடுகிற அனுபவத்திலே நம்மை கொண்டு வந்து விடுகிறார். ஆமென். நம்முடைய இரட்சண்ய கண்மலை என்று அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். என்ன செய்வதுனே தெரியலையே, பக்தி வந்துருச்சு, பக்தி உணர்வு இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல. மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கணுமா, முட்டிக்கால்லையே நடக்கணுமா, இல்ல உருளணுமா, பெறலணுமா, எதுவும் அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு, வசனங்களை எடுத்து நீ சங்கீதங்களை எடுத்து பார்க்க தொடங்கினாலே உனக்கு அது ஆலோசனை கொடுக்க தொடங்கும். ஆமென். நமக்கு சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருந்து நமக்கு நிறைய ஆலோசனைகள் வரும். அப்ப நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணும்படிக்கு நம்மை அது ஏவுகிறது. கம்பீரமாய் பாடி. அல்லேலூயா. 2வது வசனம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கிடவும். சில சமயத்துல பாருங்க, நம்ம நேரடியா அப்படியே ரைட் ராயலா நம்ம கேட்போம், ஆண்டவர் இதை செஞ்சிருங்க. அல்லேலூயா. பேதுரு கடல்ல மூழ்கிட்டு இருக்கும் போது கேட்டான், இயேசுவே ரட்சியும் அப்படின்னு. நாமான என்ன செய்யறோம், நம்மளுடைய ஜபங்களே எப்படி இருக்கு, கர்த்தர்ட்ட ஆண்டவரை செஞ்சிருக்கு. பக்தி உணர்வும் இல்லை, ஒரு ஆயத்தமும் இல்லை, இருதயத்துல ஒரு பக்குவமும் இல்லை, மனம் இன்னும் ரம்யமாகல, தேவ சமூகத்துல தாழ்த்தல, ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவரை செஞ்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தாவே இப்படி மாத்திருங்க. இப்படி நமக்குள்ள காணப்படும். அதையும் கர்த்தர் கேட்டு நம்மளை எத்தனையோ முறை காப்பாற்றி இருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஆனா சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, எப்படி வரணும், துதித்தலுடனே. அப்போ ஒரு துதிபலியோட, இப்ப நம்ம ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரோம்னா அது அவருடைய சந்நிதி அங்க ஓபன் ஆயிரும். அல்லேலூயா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜூம் கால தான் நம்ம ஓபன் பண்றதா நினைக்கிறோம். கர்த்தர் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நமக்கு வேற எந்த நாமத்திலும் நம்ம கூடி வரல. நம்ம ஒரு சபையின் நாமத்துல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்து நம்ம பண்ணாலும், எந்த நாமத்துல நம்ம கூடி வந்திருக்கோம், சபைக்கு தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, அங்க கர்த்தர் ஓபன் பண்ணிடுவார் ஒரு லைனை. அவரும் ஒரு ஜூம் லைன் வச்சிருக்காரு, அந்த லைன் ஓபன் பண்ணிடுவார். அதான் சந்நிதி, அவருடைய சந்நிதி. நம்ம தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் போதும் அப்படிதான். அவருடைய சமூகத்துல நம்ம ஒரு ஆயத்தத்தோட வந்துட்டோம், ஒரு ஒப்பு கொடுத்தலோட வந்துட்டோம், தாழ்மையோட வந்துட்டோம், இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சந்நிதி ஓபன் ஆயிரும். அல்லேலூயா. அவர் சந்நிதிக்கு முன்பாக எப்படி வரணும், துதித்தலுடனே வர வேண்டும். ஒரு பிரைசஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், இதை சொல்லிக்கிட்டே வரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்மளுடைய மனம் என்ன, இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, இதே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய சந்நிதிக்கு வர போறோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்ய தொடங்கிடணும், ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கிடணும். அல்லேலூயா. துதி பலிகளை ஏறெடுக்க தொடங்கிடும். அப்ப சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். பாருங்க, பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்துக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சபை ஆராதனையின் ஒழுங்குகள் என்று பார்க்கிற போது ஸ்தோத்திர பலிகளோடு தொடங்குகிறது. அப்படியே பாடல்கள், கீர்த்தனங்கள், சங்கீதங்கள், இப்படியே போகுது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நம்ம பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்வதில் தான் அது இருக்கே. த மேஜிக் பிஹைண்ட் தட் அதான். அல்லேலூயா. நம்ம அதை புரிந்து கொள்ளலன்னா கஷ்டம். கர்த்தரே மகாதேவனும், நம்ம வீட்டில் உள்ள ஆள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் கிடையாது, அது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், யாரும் கிடையாது. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே நமக்குள்ள இருக்கிற ஆவி நம்மளை எழுப்பிரும். பாருங்க, கர்த்தருடைய அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நம்ம அப்படியே அறிக்கை செய்கிற போது நமக்குள்ள இருக்கிற ஆவி
அப்படியே உற்சாகம் அடைந்துரும். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ். எந்த சமயத்துல எதை காண்பிச்சாலும் நமக்கு சோர்வு வந்துடும். ஆனால் கர்த்தர் உயர்ந்தவரா இருக்காருன்னு நமக்கு தெரிய வர வர நாம் அதை அறிக்கை பண்ண பண்ண அந்த வெளிப்பாட்டுக்குள்ள வர வர நம்மளுடைய ஆவி உற்சாகமாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழங்கள்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்கிற எதுவுமே அவருடைய கையில தான் இருக்கு. ஆமென். மேலாக இருக்கிறது மாத்திரம் இல்ல, நிறைய ஆழங்கள் இருக்கு இந்த பூமியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மேலாக இருக்கிறது தான் டிவியில பார்ப்போம், நியூஸ்ல பார்ப்போம், ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்போம். நமக்கு தெரிகிறதெல்லாம் மேலோட்டமா நடக்கிறது தான். இதுலயே நம்ம பயங்கரமா விவாதிக்கிறோம், பயங்கரமா கலந்துரையாடிக்கிறோம், இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதற்குள்ள ஆழங்கள் இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் பின்பாக பல காரியங்கள், காரணங்கள் இருக்கு. ஆமென். அவைகளெல்லாம் கூட கர்த்தருடைய கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பூமியின் ஆழங்கள் மாத்திரம் அல்ல, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகையை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு ராஜாவாய் அவர் இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி, அவரை தாண்டி, அவருக்கு உட்படாத ஒரு பகுதி எங்கேயும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தொனி நமக்கு சங்கீதங்களில் நமக்கு கிடைக்கிறது. சமுத்திரம் அவருடையது. 5வது வசனத்துல அவரே அதை உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. சமுத்திரம் அவருடையது. பாருங்க, கடலுக்கு முன்பாக போய் நின்னா எங்க தொடங்குது, எங்க மேப்ஸ் எடுத்து பார்த்தா அவ்வளவு ப்ளூவா இருக்கும். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. இது மாத்திரம் இல்ல, அதுவும் அவர் தான் செஞ்சாருன்றது அந்த வசனத்தினுடைய டைனமிக்ஸ். ஹல்லேலூயா. நாம எப்போதும் இதை தான் அவர் செஞ்சாரு, அதை பண்ணலன்னு நினைச்சிட்டு இருப்போம். இதை மாத்திரம் அல்ல, அதையும் அவர் தான் செய்து வைத்திருக்கார். ஹல்லேலூயா. சமுத்திரம் மாத்திரம் அல்ல, வெட்டாந்தரையும் அவருடைய கைகள் தான் செய்தது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான, எவ்வளவு பெரிய தேவன். ரொம்ப நமக்கு பக்தி விருத்தி அடையணும்னா தேவனை குறித்த அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு அவர் அதிகாரம் உள்ளவர், எவ்வளவு ஆளுகை செய்கிறவர் என்பதை நம்ம உணர 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 நமக்குள்ள பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி வரோம்? நம்ம கர்த்தரை கம்பீரமாய் பாடிக்கிட்டே வரோம். ஆமென். சங்கீர்த்தனம் பாடுறோம். ரட்சண்ய கண்மலையாகி இயேசு கிறிஸ்து தான் ரட்சண்ய கண்மலை. ஆமென். அவரை சங்கீர்த்தனம் பண்ணி நம்ம வரோம். துதித்தலுடன் அவருடைய சந்நிதிக்குள்ள நுழைகிறோம். சங்கீதங்களாலே அவரை ஆர்ப்பரித்து பாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. அவருடைய மகத்துவங்கள், அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். அவரை குறித்த நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் தெரியுமா? சில சமயங்கள்ல ரொம்ப குறைவா எண்ணி வைத்திருப்போம். அதற்கு தான் அப்படி நமக்கு இருக்கிற வரைக்கும் பக்தி விருத்தி அடையாது. தேவனை எவ்வளவு உயர்வாக எண்ணினாலும் அதையும் தாண்டி அவர் உயர்வானவர் தான். அதையும் தாண்டி அவர் பெரியவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் 6வது வசனத்துல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பாருங்க. இப்ப தேவனை பாடிக்கிட்டே வந்துட்டோம், தேவனை உயர்த்திக்கிட்டே வந்துட்டோம், கர்த்தரை நம்ம போற்றிக்கிட்டே வந்துட்டோம். ஆனா வசனங்கள் பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, அல்லது கர்த்தருடைய சங்கீதங்களின் புஸ்தகம் நம்ம எப்படி நடத்துகிறது, உடனே இப்ப நம்மையும் அதுல கொண்டு வரும். எப்படி? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? அவருக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை தாழ்த்தணும், நம்மை வெறுமையாக்கணும். நமக்குள்ள அகங்காரங்கள், நமக்குள்ள வெறுப்புகள், எரிச்சல்கள் எதுவும் இல்லாம கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்தி பணிந்து கொண்டு நமக்கு குனிந்து முழங்கார் படியிட கடவோம் என்றால் அவ்வளவு தூரம் நம்மை ஒரு பக்கம் தேவனை உயர்த்துகிறோம், அவருடைய மேன்மைகளை அறிக்கை செய்கிறோம், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லுகிறோம். இப்படி இயங்க வைக்கிறது தான் சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருக்கிற வசனங்கள் நம்ம இப்படி இயங்க வைக்கும். இப்படி இதற்குள்ள வரும்போதுதான் நம்மளுடைய ஆவியில இந்த பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென். இதை தவிர
என்னென்ன செஞ்சாலும் சரிதான். காலையில இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு 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 வந்தாலும் சரிதான். நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எதை செய்தாலும் சரிதான். இந்த உணர்வுகளுக்குள்ளே நம்ம சரியாய் பொருத்தப்படவில்லைன்னா அந்த பக்தி விருத்தி அடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 7வது வசனத்தை பாருங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? நாம அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள். இங்க தேவனை ஒரு மேய்ப்பராக, இங்கதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். ஏற்கனவே இரட்சணிய கண்மலை என்று சொல்லுகிற போதே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை அது அடையாளப்படுத்துகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரே மகாதேவனும் என்று சொல்லுகிற போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் அப்படின்னா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கர்த்தர், லார்ட் அப்படின்றோம். அவர் மகாதேவனும்னா காட், இஸ் காட் ஆல் மைட்டி, இஸ் a கிரேட் காட் அப்படின்னு சொல்லும் போது காட் த ஃபாதர் அப்படின்னா பாருங்க, தேவகுமாரன் பிதாவான தேவன் இருவரும் சமமானவர்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேரு, ஆனா ரெண்டு பேரும் சமமானவர்களாக. கர்த்தரையே நம்ம தேவன்னு கூப்பிட்டாலும் தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் தான் வசனத்தின்படியே பார்க்கிறப்ப மகாதேவனுமா இருக்கார். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் நம்முடைய தேவன். He is our God. At the same time, it also speaks that He is our good shepherd. Again, when we look in the New Testament, Jesus calls Himself, I am the good shepherd. Amen. Hallelujah. நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களுமாக நாம் இருக்கிறோம். அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கைக்குள்ளான ஆடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அவருக்கு வெளியில தவறி போய்கொண்டிருக்கிற ஆடுகள் அல்ல, அவரை விட்டு விட்டு போய்கொண்டிருக்கிற ஆடுகள் அல்ல, அல்லது அவருடைய மந்தைக்குள்ள சேர்க்கப்படாத ஆடுகள் அல்ல. தேவ சபையை, தேவ ஜனத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Hallelujah. நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி தன்மையை இது காண்பிக்கிறது. Amen. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உறுதியான ஒரு செய்தி என்னது? அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. Amen. இதை நாம் உணர்ந்து கொள்ள பக்தி விருத்தி என்பது இதெல்லாம் சேர்ந்து வர்றதுதான். தேவனை ஒரு பக்கம் மகிமைப்படுத்தினாலும் தேவனே நம்மை அங்கே அடையாளப்படுத்தி நம்மை அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே பொருந்தி கொண்டு வருகிறார். ஆமென். நாம யார் என்றதையும் நம்ம உணர்ந்து கொள்ளுகிறதுல காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம யாருன்னு சரியா உணர்ந்து கொள்ளலனாதான் நம்ம வழி தப்பி போகிற ஆடுகளை போல காணப்படுவோம். எத்தனை முறை நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளியரங்கமா ஒருவேளை போகாம இருக்கலாம், ஆனா உள் உணர்வுகள்ல எவ்வளவு நம்ம வழி தப்பி போகிற ஆடுகளாக காணப்படுறோம். ஏன் நமக்கு தெரியல? அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற ஆடுகள் இல்ல, கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை தாண்டி தான் எதுவும் வரணும். ஆமென். அவருடைய கைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு அவருடைய அங்கீகாரம், தேவனுடைய ஒரு உத்தரவாதம், இது எல்லாம் இந்த வார்த்தையில வெளிப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்குள்ள ஒரு அவிசுவாசமான பிசாசின் வஞ்சனையான வார்த்தைகளாக, யோசனைகளாக இருக்கும். குடும்பத்துல இவங்கெல்லாம் யாரு? அந்த மேய்ப்பரின் ஜனங்கள். ஆனா நீ அப்படி இல்லைன்னு சில சமயத்துல பிசாசு சொல்லிரு. ஒரு குடும்பத்துலதான் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து சபைக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா 2 பேர் பக்தியா ஃபீல் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற ஒரு ஆளோ 2 ஆளோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கொஞ்சம் அவபக்தியா, பக்தி குறைவா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க.
அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்குள்ள தன்னை அறியாம சப்கான்சியஸா ஒரு பிலீஃப் இருக்கும். என்ன தெரியுமா? நீ அந்த மேய்ச்சலின் ஆடுகள்ல ஒரு ஆள் கிடையாது. நீ இன்னும் வெளியில தான் இருக்க. நீ இன்னும் உள்ள வரல. மேய்ச்சலின் ஆடுகள் அவங்கெல்லாம் தான். ஆமென். இப்படி நம்மை வஞ்சிக்கும். நமக்கு தெரியணும். இல்ல இல்ல, நானும் யார் தான்? நம்மளும் யார் தான்? அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள் தான். அவர் கைக்குள்ளான ஆடுகள் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் கைக்கு தப்பின ஆடுகள் கிடையாது. ஆமென். அவர் புறம்பே தள்ளினவர்கள் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இன்னும் நம்ம உணரல, அவ்வளவுதான். நாம உணர உணர இதை அறிந்து கொள்ள நமக்கு இந்த வார்த்தை மிகவும் பலனுள்ள வார்த்தையாய் மாறும். Praise the Lord. Hallelujah. Glory to God. வேற எந்த காரியமும் உலகத்துல நிலையுள்ளதாய் இல்லாமல் இருக்கிற போது நமக்கு உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா இது இருக்கிறது. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. இது எப்படி உத்தரவாதம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். Amen. 3 விதங்களில இது உத்தரவாதம் பண்ணப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். மேலும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் 3ஐ தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். 3 விதங்களில இது உத்தரவாதம் பண்ணப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 62, 63. Book of Ezekiel, 16th chapter, 62 and 63. உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? எப்படி நமக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி நம்ம அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், எப்படி அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், முதலாவது நமக்கு எப்படி அந்த உத்தரவாதம் கிடைக்குது? உடன்படிக்கை. அல்லேலூயா. Glory to God. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக, அவருடைய 3ஆம் நாள் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு புது உடன்படிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு, உங்களோட கூட இல்ல, உன்னோடு. ஆமென். தனிப்பட்ட முறையில. ஆமென். ஹல்லேலூயா. யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரிதான், கர்த்தர் இந்த வேளையில பேசணும். உன்னோடு. ஆமென். உன் தாய் தகப்பனோ, உன் மனைவிக்கோ, உன் பிள்ளைக்கோ, உன் புருஷனுக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ, சபையில இருக்கவங்களுக்கோ இல்ல, உன்னோடு. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சரியா துதிக்காம இருக்கலாம், நீங்க சரியா கர்த்தரை ஆராதிக்காம இருக்கலாம், ஆனா உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு நமக்கு. ஆனா இது இப்ப வாய்த்திருக்கிறது. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த உடன்படிக்கை கர்த்தர் பண்ணி நமக்கு ஏற்படுத்தி விட்டார். அதான் புதிய ஏற்பாடு, அதான் புதிய உடன்படிக்கை. நியூ கவனன்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையின் மூலமாக. ஏன்னா அவ்வளவு உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியல. நமக்கே தெரியுது, நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில நம்ம தப்பவே முடியாது. தப்பி பிழைத்துட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு உத்தரவாதம் இருக்கு. அது என்ன? உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்பதான் நமக்கு தெரியுது, ஆஹா, நம்மோட வருகிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. Glory to God. அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்பதை நம்ம அப்ப புரிந்து கொள்கிறோம். அடுத்ததுல பாருங்க, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. ஆமென். பாருங்க, நாம செய்த எல்லாவற்றையும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம செய்யறது எல்லாம் சூப்பர்னு. ஆனா எப்படி கர்த்தர் சொல்றார்? நீ செய்த எல்லாவற்றையும். ஆமென். எண்ணி பார்த்தால் நமக்கு தெரியும், தேவ சமூகத்திலே வசனத்தின் வெளிச்சத்திலே பார்த்தால் நமக்கு தெரியும், நாம் செய்த எல்லாம் எப்படிதான் இருக்கு? அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளதாகத்தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செய்யற எல்லாவற்றிற்கும் நமக்கு என்னதான் தேவை? அவற்ற மன்னிப்பு வேண்டும். அதை உணராதவர்கள் தான் இந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிறது இல்ல. மன்னிப்பு வேண்டாம், நம்ம யார்கிட்டையும் போய் நீ பாவம் செய்யறன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம சுவிசேஷம் அது இல்லை, அது குற்றப்படுத்துறதாயிரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு தேவன்ட்ட மன்னிப்பு இருக்குன்னு சொல்றோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா
தேவன்கிட்ட உனக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு. அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப அந்த மன்னிப்பு நமக்கு செய்த எல்லா, அப்ப அதை கேட்கிறவனுக்கு என்ன தோணணும்? அப்ப நம்ம என்னமோ தப்பு தான் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்திருக்கோம் போல, சரி எதுக்கும் இந்த மன்னிப்பை வாங்கி வச்சுப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் அந்த மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். நம்ம செய்த எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? வெட்கி தலை குனிந்து வாயை திறக்க கூடாதபடிதான் நம்ம செய்யற எல்லாமே இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கசப்பு, அகங்காரம், வெறுப்பு, கோபம், பெருமை, இச்சை, பாவம், இப்படி என்னென்னமோ இருக்கு. அல்லேலூயா. பலவிதமான விகாரங்கள் இருக்கு. இதையெல்லாம் நினைக்கிறப்ப நமக்கு எப்படிதான் இருக்கு? நாணத்தினால் வெட்கி வாயை கூட திறக்க முடியல. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் காணப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாகி இருக்கிறது. Glory to Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise you Jesus. Hallelujah. அதனால தான் அவருடைய கைகளுக்குள்ளான ஆடுகளாய் நம்ம காணப்படுறோம். Amen. Praise the Lord. Hallelujah. Praise you Jesus. இரண்டாவதாக எபேசியர் என்ன உத்தரவாதம் இருக்கு? முதல்ல உடன்படிக்கை நமக்கு இருக்கு. Amen. இரண்டாவதா என்ன இருக்கு? எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். எபேசியர், Ephesians, book of Ephesians, chapter 1 verse 13. எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம கேட்ட பிறகு, நாம் அதை விசுவாசிச்ச பிறகு, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு? ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்தில இருந்து வற்றாத ஜீவ நதிகள் பொங்கும். அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா நமக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை நமக்கு ஒரு உத்தரவாதம். வார்த்தைகளை பாரு, உடன்படிக்கை உறுதியானதா இருக்கு. Amen. Covenant. நம்ம எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றோம், இல்ல கவனன்ட். அல்லேலூயா. நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறது ரிலேஷன்ஷிப் மாத்திரம் இல்ல, உடன்படிக்கை, கவனன்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதா என்ன இருக்கு? முத்திரை போடப்பட்டிருக்கு. ஹalleluya. A seal. Covenant seal. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. நான் ஒரு இந்தியாவில் அப்படின்னு தெரியல, இங்கே நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆடுகள் இருக்கிற ஒரு பகுதியில் பார்த்தா ஒவ்வொரு ஆடு மேலேயும் ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. என்ன கேட்டா அந்த இடத்துல அது அந்த ஃபார்முக்கு இட் பிலாங்ஸ் டு தட் ஃபார்ம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேய்க்க வந்தாலும் சில இடங்கள்ல கலந்து போய் விடாம திரும்பவும் இதை கரெக்டா யார் யாருது என்னென்ன ஆடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு சீல் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க கழுத்தை சுத்தி, அது ஒரு குறிப்பிட்ட கலர்ல இருக்கும். இப்படி ஒரு முத்திரை நம்ம மேல போடப்பட்டு இருக்கிறது. ஆமென். மூன்றாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 1 John 5th chapter, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசியாதனினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனால் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம்.
ஆமென். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். மூன்றாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய சாட்சி. ஆமென். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சி எங்க இருக்கு? நமக்குள்ளே நாம் கொண்டிருக்கிறோம். அங்கதான் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. மூன்றாவது என்னது? முதல்ல என்னது? உடன்படிக்கை. இரண்டாவதா நிறைய இருக்கு வசனங்கள்ல. வெறும் இந்த மூணு தான் நான் சொல்ல வரல. உத்தரவாதமா இருப்பதற்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த மூன்றை நம்ம இன்று பார்க்கிறோம். நமக்கு உடன்படிக்கை, முத்திரை, மூன்றாவதா தேவனுடைய சாட்சி. அல்லேலூயா. தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. அந்த சாட்சி என்ன சாட்சி? தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த அந்த சாட்சி. தேவன் தம்முடைய குமாரனை குறித்து சொன்ன சாட்சி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்று தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சி நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. வேறு மனுஷர்கள் கொடுத்த சாட்சி இல்ல. மற்ற மனுஷர்கள் இயேசுதான் தெய்வம்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா நமக்குள்ள இப்ப என்ன சாட்சி உண்டாயிருக்கு தெரியுமா? அவன் சொன்னா இவன் சொன்னான்ற சாட்சி இல்ல. தேவனே நம்ம இடத்துல சொல்லி இருக்கிறார். நம்மளுடைய ஆவியில அதை உணர்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதோ இயேசு என்னுடைய நேச குமாரன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உணரணும். இப்படி எல்லாம் உணர்ந்து வருகிறோம். இது எப்படி? இதுக்குதான் பக்தி விருத்தி நமக்குள்ள தேவை. பக்தி விருத்தி அடைகிற போது இந்த மூன்று காரியங்களையும், இந்த மூன்று சத்தியங்களையும் நம்ம உணர்ந்து கொள்வோம். நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கு. நம்ம கூட பிறந்தவங்க இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒண்ணு விசேஷமா கிருபையா நமக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கு. தேவனே தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சி இப்ப நம்முடைய இருதயத்துல வந்து உட்கார்ந்துச்சு. அல்லேலூயா. Glory to God. இவங்க சொன்னாங்க சுவிசேஷம், அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி. ஆமென். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு தேவனே தன்னுடைய குமாரனை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிற சாட்சி நம்ம இருதயத்துல நம்ம உணர்வோம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. அதனாலதான் பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 John 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சில சமயத்துல பாருங்க நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளின்னு சொல்லிடும். மற்ற யாரும் சொல்ல தேவையில்லை. நம்மை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறபடினால யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமென். ஆனால் நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளா தீர்த்துறதும் ஒரு விஷயம் தான். இந்த பூமியில நம்ம செய்யாத விஷயம் கிடையாது. ஆமென். நம்ம பேசாத பேச்சு கிடையாது. நம்ம யோசிக்காத காரியம் கிடையாது. வெட்கி நாணுகிற அளவுல நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது வேதத்தின் வெளிச்சத்துல பார்க்கிற போதுதான் அந்த வித்தியாசம் தெரியும். அப்பதான் நமக்கு புரிய வரும். ஆஹா, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவே இப்படிதான் இருந்திருக்கு. வெட்கி நாட வேண்டிய அளவுல தான் இருந்திருக்கு. அல்லேலூயா. மாம்சீக சிந்தைகள் அப்படிப்பட்டவைகள் தான். சுய நீதி அப்படிப்பட்டவைகள் தான். அழுக்கு கந்தைகள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவராலே மீட்கப்படுகிறோம். நம்ம இருதயமே நம்மை குற்றப்படுத்தினாலும் இயேசு அதுக்கும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம இருதயம் கூட சில சமயத்துல நம்மை குற்றப்படுத்திடும். ஆனா நமக்கு தெரியணும், நம்மளுடைய மெய்ப்பர் நம்ம இருதயத்தை விடவும் பெரியவரா இருக்காரு. அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஜனம். கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல. Hallelujah. Covenant seal witness. உடன்படிக்கை, முத்திரை,
தேவனுடைய சாட்சி. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, glory. தேவகுமாரனை குறித்ததான தேவனுடைய சாட்சி, covenant seal witness. amen, ஹல்லேலூயா. கண்களை மூடி வார்த்தைகள் நம்மை சூழ்ந்துரும். எப்போதெல்லாம் நம்ம வசனங்களை தியானிச்சு முடிக்கிறோமோ நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய வசனங்கள் சூழ்ந்து வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. ஒரு திருடனை பிடிக்கிறப்ப போலீஸ்காரங்க என்ன செய்வாங்கன்னா, மிலிட்டரியோ போலீஸ்காரனோ சுத்திடுவான். ஹல்லேலூயா. அவன் இந்த பக்கம் திரும்பினாலும் பிடிச்சிருவாங்க, அந்த பக்கம் திரும்பினாலும் பிடிச்சிருவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களுக்கு முன்பாக முழங்கால்ல தான் அவன் நின்று ஆகணும், இல்ல அப்படியே உட்கார்ந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழி கிடையாது. ஆமென். அதுபோல வசனம் நம்மை முற்றிலும் சுத்தி வந்துரும். ஹல்லேலூயா. இப்ப அப்படிதான் நம்மை சுற்றிலும் வசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். ஆமென், ஹல்லேலூயா. praise the Lord, hallelujah, glory, thank you Jesus, glory, 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 thank you Lord. அந்த வசனங்களுக்கு முன்பாக நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த தெய்வீக வார்த்தைகளுக்கு முன்பாக, ஆமென், தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நம்ம அப்படியே சமர்ப்பணமா ஒப்பு கொடுத்து, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, thank you Lord, hallelujah, ஆண்டவரே என்று எனக்கு பக்தி விருத்தி அடையாமல், பக்தியில குறைவுபட்டவனாக, பக்தி உணர்வுகள் அற்றவனாக, தேவ பக்தி இல்லாதவனாக, லௌகீகத்தினாலே நிறைந்தவனாக, இன்னமும் சிறு வயதுல இருந்து உண்டாயிருக்கிற சிந்தை, மாம்சீக சிந்தை, அது மாத்திரம்தான் என்னிலே ஆளுகை செய்கிறது. ஆவிக்குரிய உணர்வுகள் இல்ல, பக்திக்குரிய நினைவுகள் இல்ல என்று சொல்வோமேயானால், இந்த வேளையில கர்த்தருடைய வசனங்கள் நம்மை சுற்றிலும் வந்து நிற்கிறது. அல்லேலூயா, praise the Lord, அல்லேலூயா, glory. ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இந்த வேளையில கர்த்தருடைய வசனங்களுக்கு முன்பாக கைகளை உயர்த்திட்டு நம்ம அப்படியே முழங்கால் படியிட வேண்டியதுதான். நம்ம வாசித்தோம், ஆமென், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம், வாருங்கள். அல்லேலூயா, ஜீசஸ், அல்லேலூயா, glory, glory. அவரை நோக்கி கூப்பிடும். amen, praise the Lord, hallelujah, glory, hallelujah. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. amen, hallelujah. உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். amen, hallelujah. நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய். ஹுரபல ரிபப ஷபரிப கரபல திபரபல வஷ்யந்தராதியா. Glory to God. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Glory, glory, glory. Amen. Hallelujah. நன்றி, 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 நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய குமாரனை பற்றின சாட்சி தேவனால நம்முடைய இருதயத்திற்குள்ளே வந்திருக்கிறது. ஹுரபல ரிப கரபல ஹிரப ரப ரியந்தராதனஷ்யா. Glory to God. Amen. Hallelujah. நன்றி பிதாவே, உமக்கு முன்பாகங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். covenant seal witness. Amen, hallelujah, glory to God. Amen, praise you Jesus. இயேசுவே உமக்கு மகிமை. இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்குரிய ஹல்லேலூயா அந்த அனுபவங்களை இந்த நாட்களில் அதிகமாய் கொடுக்கணுமே கர்த்தாவே.
பக்தி விருத்தி அடையணுமே ராஜா. இயேசுவே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.